அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது பங்குனி மாத அமாவாசை எந்த தேதியில் வருது, எப்போது தர்ப்பணம் செய்யணும், இந்த அமாவாசையில் நாம் என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை நாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல முக்கிய தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் 12 மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி 2026 புதன்கிழமை அன்று வருகிறது. அபூர்வமாக சில அமாவாசை சூரிய ஆனதுக்கு பிறகு திதி தோன்றும். 24 மணி நேரத்திற்கு முன்பாகவே திதி முடிந்துவிடும். அந்த வகையில் இந்த அமாவாசையும் 24 மணி நேரத்திற்கும் குறைவாக இருக்கும். கடந்த ஆண்டு பங்குனி மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. பித்ரு தோஷம் போக்கும் பங்குனி அமாவாசை தேதி தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் மற்றும் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி அமாவாசை தேதி மற்றும் திதி நேரம் பார்ப்போம். பங்குனி அமாவாசை பார்த்தீங்கன்னா 2026 மார்ச் 18 அன்று வருகிறது. பங்குனி அமாவாசை 2026 திதி தொடங்கக்கூடிய நேரம் மார்ச் 18 2026 காலை 8:28 மணிக்கு. பங்குனி அமாவாசை 2026 திதி முடியக்கூடிய நேரம் மார்ச் 19 2026 7:29 மணிக்கு முடிவடைகிறது. அதாவது மார்ச் 18ஆம் தேதி காலையில் 8:28க்கு ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி மார்ச் 19ஆம் தேதி அடுத்த நாள் காலை 7:29 மணிக்கு முடிவடைகிறது. புதன்கிழமை அன்று மாலை 8:30க்கு துவங்கக்கூடிய அமாவாசை திதி வியாழன் காலை 7:30 மணி வரை நீடிக்கிறது. உதய திதியின் அடிப்படையில் வியாழனன்று அமாவாசை அனுஷ்டிக்கப்பட வேண்டும். ஆனால் வியாழக்கிழமை காலை திதி முடிவடைகிறது. அதனால் புதன்கிழமை அன்றே அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டியது முக்கியங்க. அதாவது புதன்கிழமை காலையில் 8:28 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த அமாவாசை அப்படின்றதுனால நாம் புதன்கிழமையே அதற்குரிய வழிபாடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே மாதிரி அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்தாலும் கூட மதிய நேரத்திற்குள்ளாக தர்ப்பணம் செய்வது உகந்தது. அதனால் மதியம் 12 மணிக்குள் அமாவாசை அதாவது பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கலாம். அமாவாசை என்று சூரியன் மற்றும் சந்திரன் ஒரே ராசியில் சஞ்சரிப்பாங்க. இந்த ஆண்டு மீன ராசியில் சனியுடன் சுக்கிரன் சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்திருக்கும் காலத்தில் அமாவாசை ஏற்படுகிறது. அந்த வகையில் அமாவாசை என்று சதுர்கிரக யோகம் என்ற அபூர்வ யோகமும் உண்டாகிறது. அதனால இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த அமாவாசை உங்களுடைய வாழ்க்கையில பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களையும் பெற அமாவாசை வழிபாட்டை தாராளமாக மேற்கொள்ளலாம். அதிலும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் தரக்கூடிய பங்குனி அமாவாசை நாளில் மறக்காமல் நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடுவது மிகவும் நன்மைக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரங்களில் நாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த அமாவாசை நாளில் கோவிலில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் நீராடுவது மிகுந்த நன்மையை நமக்கு ஏற்படுத்துங்க. அதே மாதிரி அமாவாசை தினத்தன்று பார்த்தீங்க அப்படின்னா நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இருக்கிறது. பொதுவாக அமாவாசை அப்படின்னு வந்தாலே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கான வழிபாடு பண்ணுவோம். அதுக்கப்புறம் திதி சிரார்த்தம் இது கொடுக்கறது அப்படிங்கிறது வழக்கங்க. அதே நேரம் இந்த அமாவாசை திதி அன்று பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களும் சேர்ந்திருக்கிறதுனால சதுர்கிரக யோகமும் உருவாக இருக்கிறது. இந்த யோகத்தின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான நன்மைகளும் ஏற்படுகிறது. இந்த கிரக சேர்க்கை நமக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாட்டை மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் சில ராசிக்காரர்களுக்கு அமைய பெற்றாலும் சில ராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரம் அமாவாசை திதியில் முன்னோர்களது வழிபாட்டை செய்து விடுவது ரொம்பவே நல்லது. தங்களுடைய முன்னோர்களிடம் வழிபாட்டின் போது தங்களுடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. பிறகு அமாவாசை குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய
காவல் தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு போன்ற வழிபாடுகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதே நேரம் பங்குனி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தண்ணீர் கொண்டு தர்ப்பணம் கொடுக்கிறது பித்ரு சாபம், குடும்ப கஷ்டங்களை நீக்கும். குலதெய்வ வழிபாடு, ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறது மற்றும் குலதெய்வம் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவே சிறப்புக்குரியது. வீட்டினை சுத்தம் செய்து முன்னோர்களை நினைத்து விரதம் இருப்பது செல்வத்தையும் புத்திர பாக்கியத்தையும் தரும். இந்த பங்குனி அமாவாசை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. தர்ப்பணம் மற்றும் பித்ரு வழிபாடு அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடுக்கு சிறந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். கருப்பியில் கலந்து தண்ணீர் தர்ப்பணம் கொடுக்கிறது முன்னோர்களினுடைய பசியை போக்கி ஆசையை பெற்று தரும். அதே போல அன்று முழுவதும் அப்படி இல்லைன்னா ஒருவேளை விரதம் இருந்து முன்னோர்களை நினைக்கலாம். உணவு சமைக்கும் போது வெங்காயம் பூண்டு தவிர்க்கலாம். இது ஆண்களுக்கு மட்டும் பொருந்தும். பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் உணவுகளை ஒண்ணாம சமைக்க கூடாது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி யாசகர்கள், ஏழைகளுக்கு உணவு, உடை, அப்படி இல்லைன்னா பணம் தானமாக கொடுக்கறது மிகுந்த புண்ணியத்தை தருங்க. அதே நேரம் இன்றைய நாளில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்கள் அப்படி இல்லைன்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடலாம். இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும். அமாவாசை அன்று காக்கைக்கு உணவிடுவது முன்னோர்களுக்கு உணவிடுவதாக கருதப்படுகிறது. தஞ்சை போன்ற இடங்களில் மூளை அனுமனுக்கு தேங்காய் துருவல் அபிஷேகம் செய்து வழிபடுவது தங்களுடைய வாழ்க்கையில நீங்காமல் இருக்கக்கூடிய வறுமையை நீக்குங்க. பங்குனி மாத அமாவாசை பித்ருதோஷம், குலதெய்வ சாபம் மற்றும் சுபகாரிய தடைகளை நீக்க மிகச்சிறந்த ஒரு வழிபாடாக பங்குனி அமாவாசை திகழ்கின்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த அமாவாசை அன்று பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் சிறப்பு கவனத்தை செலுத்தணும். இந்த நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறத நிறையவே இருக்கிறதுங்க. அதில் சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலர் அமாவாசை முடிந்ததற்கு பிறகு இறைச்சி, அதாவது மாமிசம் உண்பது போன்ற விஷயங்களை செய்வாங்க. அதனால் அசைவம் சாப்பிட்றதையோ சமைக்கிறதையோ தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீண்ட நேரம் அமாவாசை நாளில் கண்டிப்பாக தூங்கக்கூடாது. புதிய நற்காரியங்களை தொடங்குவதையும் வீட்டை சுத்தம் செய்வது போன்றவற்றை காலையில் செய்கிறதையும் தவிர்த்து கொள்ளுங்க. அமாவாசை அன்று காகத்திற்கு உணவளித்து முன்னோர்களை வழிபட வேண்டியது அவசியம். முன்னோர்களை வழிபடக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால வீடுகளில் அசைவ சமையலை தவிர்ப்பது நல்லது. அதே நேரம் காலையில் நீண்ட நேரம் தூங்குவதும் தவிர்ப்பது நல்லது. புதிய தொழில், திருமணம் போன்ற நற்காரியங்களை தொடங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் பலரும் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்றுதான் வீட்டை சுத்தம் செய்வாங்க. அதையும் நாம முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்கிறதோ பெருக்குவதோ கூடாது. படைத்த உணவை உண்பது, முன்னோர்களுக்கு படைத்த உணவை நாமே உண்பதை தவிர்க்க வேண்டும். பங்குனி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டில் முன்னோர்களை நினைத்து வழிபடலாம். இவ்வாறு செய்கிறதன் மூலமாக நமக்கு அதி நன்மைகள் கிடைக்க பெறும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதிலும் சில விஷயங்கள், அதாவது இந்த அமாவாசையில் நாம் மறந்தும் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிறரிடம் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாதுங்க. பணம் மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களையும் மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது. அதே நேரம் வாசல்லையும் பூஜை அறையிலையும் கோலமிடுறது கூடாது. வாசல்ல தண்ணீர் மட்டும் தெளித்து பெருக்கி விட வேண்டும். மறந்தும் கூட வாசல்ல கோலமிடுதல் கூடாது. அதே நேரம் நீங்க உங்களுடைய முன்னோர்களை வணங்கி படையல் வைக்காமல் இருந்தாலும் கட்டாயமாக காகத்திற்கு வீட்டில் சமைத்த உணவுகளை எச்சில் படாமல் எடுத்து வைக்க வேண்டுங்க. அமாவாசை அன்று தலைமுடி வெட்டுதல், நகம் வெட்டுதல் போன்ற செயல்களை செய்யக்கூடாது. முக்கியமாக அமாவாசை அன்று வீட்டில் அசைவ உணவுகளை சமைக்கவும் கூடாது, உண்ணவும் கூடாது. ஏன்னா முன்னோர்களை வழிபடும் நாளான அமாவாசை அன்று அசைவ உணவுகளை சமைக்கக்கூடாது என்பது ஐதீகம். காலையில் வீட்டையோ சமையல் அறையையோ அல்லது பூஜை அறையையோ சுத்தம் செய்யக்கூடாது. அதே நேரம் காலையில் நீண்ட நேரம் தூங்கவும் கூடாது. முன்னோர்களுக்கு படையல் போட்ட உணவுகளை வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. விருந்தினராக அழைத்து யாருக்கும் உணவளிக்க கூடாது. அதே சமயம் வீடு தேடி வருபவர்கள், வயதானவர்கள், ஏழைகளுக்கு கண்டிப்பாக உணவளிக்க வேண்டும். காகத்திற்கு சாதம் வைத்த பிறகுதான் பித்ருக்களுக்கு படையல் இட வேண்டும். அதற்கு முன்பாக படையல் இடக்கூடாது. முன்னோர்களுக்கு படையல் போடும்போது ஒற்றை இலையாக போடக்கூடாது. 2 இலைகள் போட்டுதான் படையல் இட வேண்டும்.
பெண்கள் தலைவிரி கோலத்துடன் இருக்கக்கூடாது. நெற்றியில் குங்குமம் திருநீறு இல்லாமலும் இருக்கக்கூடாது. பெண்கள் குளித்துவிட்டு தான் சமைக்க தொடங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் புடவை போன்ற பாரம்பரிய உடைகள் அணிந்து சமைக்கவும் மற்றும் விளக்கேற்றுதல் ஆகியவற்றை செய்ய வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. அறவே இது எல்லாத்தையும் நீங்க நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்க. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆன்மீக தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.